Galaxy A series. Samsung இந்த phones நிறையவே அவங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல வித்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த Galaxy A31 க்ளோஸாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆவரேஜான ஆஃப்லைன் யூசர் வாங்குறதுக்கு தகுதியான ஃபோனாகவும் பார்க்கலாம். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். டிசைன்னு பார்த்தா இங்கே பெருசாக எதுவும் மாறலை. நம்மளுக்கு அதே பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. கிரேடியன்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே புதுசாக ஒரு டுவல் டோன் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் கேமரா பம்ப் லெஃப்டில் இருக்குது, குவாட் கேமராவோட. கீழே சாம்சங் பிராண்டிங் இருக்குது. ஃபோனில் முன்னாடி ஒரு 6.4 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது. மேலே ஒரு யூ ஷேப்டான நாட்ச் இருக்குது. இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. சாம்சங் ஃபேஷனில் நம்மளுக்கு இங்கே பிளாக்ஸ் நல்ல டீப்பாக இருந்துச்சு. கலர்ஸும் வைப்ரண்ட்டாக பஞ்சியாக இருந்துச்சு. கண்டென்ட் பார்க்க இல்லை, இந்த டிஸ்பிளே செமையாக இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் டார்க் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த 20:9 டிஸ்பிளேயை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ஒரு இமென்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் தருதுன்னு தான் சொல்லணும். என்னோட ஒரே கம்ப்ளைண்ட் இங்கே என்னன்னா, இந்த கீழே இருக்கிற ஸ்பீக்கரில் வர சவுண்ட் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மூலமாக வர ஆடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ டிஸ்பிளே பார்த்தாச்சு, அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இங்கே MediaTek Helio P65 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 6GB RAM கூடவே 128GB ஸ்டோரேஜ். இப்போ நம்ம இந்த Helio P65 Snapdragon கூட கம்பேர் பண்ணா இது Snapdragon 710 இல்லை 712 கிட்ட வரும். இந்த Helio P65 2019ல ரிலீஸ் ஆயிருந்தாலுமே இந்த பெஞ்ச்மார்க்ஸ் நம்பர் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மிட்ரேஞ்ச் சிப்க்கு சரிசமமாக தான் காமிக்குது. உங்களுக்கு பேசிக்கான டாஸ்க், அதாவது இமெயில் பார்க்குறதா இருந்தாலும் அப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும். செம்ம ஸ்பீடாலாம் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த 12nm சிப் அப்புறம் eMMC 5.1 ஸ்டோரேஜ் கூட சாம்சங் One UI 2.0லாம் சேர்ந்து இது நார்மல் லோடிங்க்கே ரொம்ப டைம் எடுக்கும். கேமிங்னு பார்த்தா இங்கே Mali G52 டுவல் கோர் இருக்குது. இது Nazo 10ல இருக்கிற அதே GPU தான், ஆனால் இங்கே லோவான கிளாக் ஸ்பீடில் வருது. கேம் பிளே இங்கே நல்லா தான் இருந்துச்சு. அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ் அப்புறம் ஸ்மூத் கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் கூட இது நல்லா தான் பண்ணுச்சு. லாக் ஆர் ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே இங்கே பார்க்கல. ஆனால் டீட்டெயில் லெவலில் ஹெச்டிக்கு மாற்றின உடனே கொஞ்சம் ஜர்க் கேம் பிளேல இருந்துச்சு. என்னதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பழைய A30Sல இருக்கிற Exynos 7904 விட ஒரு பெரிய அப்கிரேடாக இருந்தாலுமே இந்த A31 நான் கண்டிப்பாக கேமிங் இல்லை இன்டென்சிவான CPU டாஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து சாஃப்ட்வேரை பார்க்கலாம். இங்கே One UI 2.0 இருக்குது, Android 10க்கு மேலே. யூஸ்வலான சாம்சங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, எட் ஸ்க்ரீன், டார்க் மோட், ஏன் சாம்சங் பே மினியும் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் NFC டிரான்சாக்ஷன் அப்புறம் ஆன்லைன் வாலெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இல்லை. ஸோ டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை நீங்கள் இங்கே லோட் பண்ண முடியாது. பயோமெட்ரிக்கில் இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சாம்சங் செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த சென்சர் மற்ற சாம்சங் மிட்ரேஞ்ச் A சீரிஸை விட நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. இங்கே ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அதுவும் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணோம், பண்ணையில் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பேட்டரி லைஃப்னு பார்க்கையில் இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட ஒரு நாள் கடைசி வரைக்கும் இந்த பேட்டரி தாங்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, இந்த பேட்டரி ட்ரெயின் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இது மேபி அந்த பழைய 12nm MediaTek சிப்போட வேலையாக கூட இருக்கலாம். இல்லை நாங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை ஆனில் வச்சுருந்தோம், அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தா A20Sல வந்த அதே 15W சார்ஜர் தான் இருக்குது. ஆனால் இங்கே பெரிய பேட்டரினால கொஞ்சம் நிறைய பேட்டரி லைஃப் தரும்னு நினைக்கிறோம். அந்த பெரிய பேட்டரினால வெயிட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே சாம்சங் எப்படியோ வெயிட்டை 185 கிராமுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இங்கே பாலிகார்பனேட் பில்ட். இது 6 இன்ச் ஸ்க்ரீன்னால மோஸ்ட்டாக எல்லாருமே இதை 2 கையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண இங்கே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கால் குவாலிட்டியில் இந்த இயர்பீஸ் நல்லா கிளியராக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. Bluetooth 5.0 இங்கே கொடுத்துருக்காங்க. சாம்சங் மாதிரி சில பிராண்ட்ஸ் தான் இங்கே இன்னுமே இயர்ஃபோன்ஸை பாக்ஸில் கொடுக்குறாங்க. பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இது நார்மலான இயர்ஃபோன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே FM ரேடியோ அப்புறம் NFC சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம அந்த பின்னாடி இருக்க கேமராவை பார்க்கலாம். இங்கே 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது. f2.0 லென்ஸ் கூட. டே லைட்டில் 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் எடுக்கும். கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியாக இருக்குது. ஆனால் டீட்டெயில்ஸ் அப்புறம் டைனாமிக் ரேஞ்ச், ஷேடோஸ் அப்புறம் ஹைலைட்ஸில் நல்லா தான் இருந்துச்சு. 48 மெகாபிக்சல் மோடுக்கு மாற்றும் போது இன்னும் ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இந்த காரில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இங்கே ஸ்கை எப்படி இந்த வாஷ்ட் அவுட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில் இருக்க டீட்டெயில்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கூட பார்க்கலாம். சாம்சங் இந்த டெடிக்கேட்டடாக ஒரு நைட் மோடை கொடுக்கல. ஸோ லோ லைட் இமேஜஸ் கொஞ்சம் மோசமாக தான் வந்துச்சு.
இமேஜஸில் கிரெயின்ஸ் இருந்துச்சு, கலர்ஸுமே ரொம்ப கம்மியாக கேப்சர் ஆச்சு. சில இடங்கள்ல ஏதாவது இன்டெரக்டான லைட் சோர்ஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ணுற அளவுக்கு இமேஜஸை கேப்சரே பண்ண முடிஞ்சுது. அடுத்த இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் நல்ல இமேஜஸை கேப்சர் பண்ணுச்சு. ஆனால் மெயின் பிரைமரி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது இந்த இமேஜ் கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. வைட் ஆங்கிள் கேமராலையுமே இங்கே ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே காட் கேமரான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடுத்த கடைசியான 2 சென்சர் என்னன்னா 5 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். இந்த டெப்த் சென்சரை வச்சு நீங்கள் லைவ் ஃபோக்கஸ் ஷாட்ஸை எடுக்க முடியும். இங்கே பிளர் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் பிளர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ரோ ஷாட்ஸுமே இங்கே டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து செல்ஃபி பற்றி பார்க்கலாம். இந்த 20 மெகா பிக்சல் ஸ்னாப்பர் நார்மலாக 8 மெகா பிக்சல் ஷாட்ஸ் எடுக்கும். ஜூம் பண்ணால் இந்த இமேஜஸ்லாம் சாஃப்டாக இருந்துச்சு. டீட்டெயில் நிறைய வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 20 மெகா பிக்சல் மோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே HDR ஆப்ஷன் 20 மெகா பிக்சல் கேமரா மோடுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் யூஸ்வலாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. போர்ட்ரேட் செல்ஃபி மோடும் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க சாம்சங் பியூட்டி மோனை டர்ன் ஆஃப் பண்றதுக்கு ஒரே பட்டன்லயே கொடுத்துருக்காங்க. வீடியோல நம்மளுக்கு 1080p 30 fps கொடுத்துருக்காங்க. டீசென்டான ஃபுட்டேஜ் தான், கொஞ்சம் ஷேக் இருக்கு, அப்புறம் டீடைல்ஸும் இங்க அதிகமா இல்ல. 4Kக்கு இங்க ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. இதுக்கு காரணமுமே அந்த P65 சிப் தான். சாம்சங் இங்க ஒரு ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க, ஆனா அது வெறும் போட்டோஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வீடியோக்கு இங்க எதுவும் கொடுக்கல. ஓவராலா இந்த குவாட் கேமரா செட்டப் பிரைமரி பிளஸ் டெப்த் சென்சர் காம்போ A30Sல இருக்கிறத விட ஒரு பெரிய ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லலாம். ஆனாலுமே சாம்சங் இங்க பெருசா பெட்டரா ஏதாவது பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நைட் மோடையாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த A31 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று, இது மற்ற ஆன்லைன் மார்க்கெட்டில் விற்கிற ஃபோன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஏன்னா சாம்சங்கோட M31 இதே அளவுக்கான ஸ்பெக்ஸ் இன்னும் சீப்பான ப்ரைஸில் தராங்க. ஆனால் இந்த ஃபோன் டார்கெட் பண்ணுற ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இது கண்டிப்பாக A30Sஐ விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ சாம்சங் மாதிரி ஒரு டயர் 1 பிராண்ட் கிட்ட 22,000 ப்ரைஸ்க்கு வரும்போது இது கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ என் கருத்தை நான் சொல்லித்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? நீங்கள் இன்னுமே ஆஃப்லைனில் ஃபோன் வாங்குறீங்களா இல்லை ஆன்லைனில் தான் ஃபோன் வாங்குறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.